பொண்ணுங்களை ஊசி போட்டு கருப்பா மாற்றி சாகடிக்கிற கில்லரை பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணும்போது தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருந்ததால தமிழ் இப்போ கோமால போறது கூட வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்றாங்க. ஆனா இப்போ அவர் கண்ணை முழிச்சிடுறாரு. இப்போ அவருக்கு ஸ்விம்மிங் காம்படிஷன் இருக்கும், அதுல ஃபர்ஸ்ட் வந்துடுறாரு. ஹீரோ கிட்ட மேகசின் கவர்ல இருந்த ஒரு பொண்ணோட முகத்துல கில்லர் கிறுக்கி இருப்பான். அடுத்தது டார்கெட் இந்த பொண்ணா தான் இருக்கும்னு சொல்லி இப்போ வரைஞ்சு காட்டுறான். இறந்த பொண்ணோட லவ்வர் போட்டோகிராஃபரா இருப்பாரு. அவர் தான் இந்த போட்டோ எடுத்திருப்பாரு. இப்போ ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாரு. அப்பதான் அந்த பொண்ணு பேர் வெண்ணிலான்னு தெரிய வருது. அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க. வெண்ணிலா ஒரு மாடலா இருப்பாங்க. இவங்களை ஹீரோயினா நடிக்க வைக்கிறதா டேரக்டர் சொல்லியிருப்பாரு. ஆனா இப்போ ப்ரொடியூசரோட பொண்ணு ஹீரோயினா நடிக்க போறாங்களாம். அவங்க வெள்ளையா இருப்பாங்க, கருப்பா மாத்தத்துக்கு கூட மேக்கப்ல போட்டுட்டு இருக்காங்க. இதுக்காக டேரக்டர் சொன்ன எல்லாமே வெண்ணிலா பண்ணிருப்பாங்க. ஆனா இப்போ ப்ரொடியூசரோட பொண்ணு தான் ஹீரோயின், உன்னால ஹீரோயினா போட முடியாதுன்னு டேரக்டர் சொல்லிடுறாரு. இதனால அவங்க அப்செட்டா இருக்காங்க. ஹீரோயினோ எனக்கு ஆக்டிங்க்கு நீங்க தான் பிராக்டிஸ் கொடுக்கணும்னு வெண்ணிலாவா இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி நடக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோ தமிழ வெண்ணிலா வீட்டுக்கு தான் அனுப்பியிருப்பாரு. ஆனா வீடு பூட்டி இருக்கிறதா சொல்றதால அங்கேயே வெயிட் பண்ண சொல்றாங்க. ப்ரொடியூசரோட பொண்ணு நடத்துற பார்ட்டிக்கு வெண்ணிலா வந்திருப்பாங்க. இப்போ போலீஸும் அவங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்காங்க. இப்போ வெண்ணிலாவை பத்தி அங்க இருக்க போட்டோகிராஃபர் கிட்ட விசாரிக்கிறாரு. ஒரு தடவை மெடிக்கல் ஷாப்ல இவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கண்ணு அழகா இருக்கிறதால போட்டோ எடுத்திருப்பாரு. வெண்ணிலாவோட போட்டோஸ் பார்த்து அழகா இருக்கிறதால இப்போ மாடலிங் கூப்பிட்டுருப்பாங்க. இப்போ அவங்களும் ஒரு மாடல் ஆயிடுறாங்க. டேரக்டர் இந்த போட்டோவை பார்த்துட்டு இப்போ அவங்க ஒரு டென்னிஸ் பிளேயரோட பயோபிக்ல ஹீரோயினா நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி பிராக்டிஸ்லாம் கொடுப்பாரு. வெண்ணிலாவை போட்டோகிராஃபர் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அவரும் நான் அவங்க கிட்ட ஒர்க் விஷயமா தான் பழகின, லவ் எல்லாம் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. வெண்ணிலாவோட வீட்டுக்கு டெலிவரி பாய் ஒருத்தன் வரான். இப்போ இவர கதவு தட்டி உள்ள போய் பாக்குறாரு. இப்போ இவரோட கழுத்துல ஊசியை போட்டு ஒரு ட்ரம் ஃபுல்லா தண்ணி இருக்கு, அதுக்குள்ள போட்டு மூடிடுறாங்க. வெண்ணிலாவை ஹீரோயினா நடிக்க வைக்கணும்னா அவங்க ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு ஒரு டாக்டர் கிட்ட டேரக்டர் அனுப்பியிருப்பாரு. தண்ணிக்குள்ள இருக்க தமிழோட கதையை முடிக்கிறதுக்காக ரவுடிங்க வராங்க. ஆனா அவர் அந்த ரெண்டு பேருமே அடிச்சு போட்டுடுறாரு. அந்த டாக்டரோ ட்ரீட்மெண்ட் எடுத்த வெண்ணிலாவோட போட்டோவை அவங்க விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த போட்டோ பார்த்ததுமே ஹீரோட பொண்ணை ராகிங் பண்ணும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பொண்ணோட முகம் மாதிரியே இருக்கு. அந்த பொண்ணு பேர் மேகா. தமிழை இப்போ ஃபோன் பண்ணி வெண்ணிலாவுடைய லேப்டாப்ல இருக்க ஒரு போட்டோவை காட்டுறாரு. பார்த்தா இவர் சந்தேகப்பட்டது தான் கரெக்ட். ஹீரோட பொண்ணை ராகிங் பண்ணவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் மேகாவா இருப்பாங்க. இவங்க தான் ஹீரோட பொண்ணுக்கு ஊசி போட்டு கருப்பா மாத்தி சாகடிச்சிருப்பாங்க. வெண்ணிலா ப்ரொடியூசர் பொண்ணுக்கு கால் பண்ணி பீச் பக்கமா வர சொல்றாங்க. இப்போ அவங்களுக்கும் அதே மாதிரி ஊசி போடுறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ சுட்டு அங்கேயே சாகடிச்சிடுறாரு. வெண்ணிலாவோட கோவமே ஸ்பேஸே இருட்டா இருக்கு. ஆனா சில ஸ்டார்ஸ் மட்டும் ஏன் ஷைன் ஆகுதுன்றது அவங்க கேள்வி. ஹீரோட பொண்ணு கிட்ட பாய் ஃப்ரெண்டோ என் கேர்ள் ஃப்ரெண்டை பாரு தாறு டப்பா மாதிரி இருக்கு, நீ எவ்வளவு வெள்ளையா அழகா இருக்கன்னு சொல்லியிருப்பா. அதனால தான் இவங்க கோவப்பட்டு அந்த பொண்ணுக்கு ஊசியை போட்டு கருப்பா மாத்தி சாகடிச்சிருப்பாங்க. பாய் ஃப்ரெண்டுக்கும் அதே ஊசியை போட்டு சாகடிச்சிருப்பாங்க. போட்டோகிராஃபரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் அதுக்காக தான் கொலை பண்ணிருப்பாங்க. டாக்டர் இவங்க பெர்மிஷன் இல்லாம இவங்க போட்டோ எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க. கேட்டா நீயே கருப்பா அசிங்கமா இருக்க, என்னால தான் அழகா மாறன் திமிரா பேசியிருப்பாங்க. அதுக்காக தான் அவங்களே அதே மாதிரி சாகடிச்சிருப்பாங்க. இந்த நாட்டில் இருக்கிற ரேசிசம் தான் வெண்ணிலாவை இப்படி ஒரு முடிவு எடுக்க காரணம்னு ஹீரோ சொல்றாரு.